அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கண பகுதியில் எழுத்து இலக்கணமில் முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இணை எழுத்துக்கள் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பார்க்கலாமா? பார்ட் 1 வீடியோவில் இந்த 5 வகையும் நம்ம பார்க்கலாம். இப்போ தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? இதற்கான விடை 5. நம்ம அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போயிடலாம் ஒன் பை ஒன்னாக. சரியா? இப்போ தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அவை எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். 5 வகையான இலக்கணங்கள் தமிழில் இருக்குது. இதில் நம்ம எழுத்து இலக்கணம் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்க பாருங்கள். எழுத்து அப்படிங்கிறது 2 வகையாக பிரிக்கலாம். முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்து மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்குது. சார்பெழுத்து 10 இருக்குது. முதல் எழுத்து 30ல் உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18 இருக்குது. இதில் உயிரெழுத்தில் உயிர் குற்றெழுத்து, அதாவது உயிர்குறில்னு சொல்லுவோம், 5ம் ஆ இ உ ஏ ஓ. அடுத்து உயிர் நெடில், உயிர் நெட்டெழுத்து 7, ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இதெல்லாம் 7 நெட்டெழுத்து. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெய்யெழுத்து. மெய்யெழுத்து என்ன பிரியுதுன்னா இதில் வல்லின மெய்யெழுத்து இருக்குது, மெல்லின மெய்யெழுத்து, இடையின மெய்யெழுத்துன்னு 3 வகையாக இருக்குது. ஒவ்வொன்றுலேயும் 6 இருக்குது. இங்கே கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. அடுத்து சார்பெழுத்தில் எத்தனை இருக்குது? 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றிலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு மொத்த சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சரியா? இது அட்டவணை மாதிரி நம்மளுக்கு இது பிரித்து சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல பார்க்கக்கூடியது எழுத்து. எழுத்துனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எழுத்துனா என்னது? ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து. சரியா? இப்போ முதல் எழுத்துக்கள் பார்க்கலாம். முதல் எழுத்துக்கள் அப்படின்னா இப்போ தான் சொன்னோம். மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 30 எழுத்துக்கள் இருக்குது. 30 எழுத்துக்கள் எப்படி உருவாகும் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள், அதாவது ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. இக்கிலேருந்து இன்னும் வரல இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்த அந்த எழுத்துக்கள் தான் மொத்தம் எத்தனை? 30 எழுத்துக்கள். சரியா? பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு, இயங்குவதற்கு இந்த முதல் எழுத்துக்கள் காரணமாக இருக்குது. அதனால தான் இது முதல் எழுத்துக்கள்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. அது என்ன? ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்கள் 12 எழுத்துக்கள் இங்கே கொடுத்துருக்கோம். இதில் உயிர்குறில் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 எழுத்துக்கள். உயிர்குறியில் எத்தனை எழுத்துக்கள்? 5 எழுத்துக்கள். அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆ இ உ ஏ ஓ அப்படிங்கிற 5 எழுத்துக்கள். இதோட உயிர்குறியிலோட மாத்திரை அளவு 1 மாத்திரை. இதெல்லாம் 1 மார்க்கில் வரல. அதனால் 1 பை 1 எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரிசையை எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 1 மார்க் கொஸ்டின் மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இப்போ உயிர்குறில் எத்தனை வகைப்படும்? 5 அந்த மாதிரி எழுதிக்கலாம். அதில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குதுன்னு எழுதிக்கிங்க. அப்புறம் மாத்திரை அளவு எத்தனை மாத்திரை? உயிர்குறிலுக்கு 1 மாத்திரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன் உயிர்குறின்னு சொன்னால் இது ஒலிப்பு குறுகிய அளவில் இருக்கும். அடுத்து உயிர் நெடில். நெடில் எழுத்துக்களில் உயிர் நெடில் எத்தனை? உயிரெழுத்துக்களில் 7 நெடில் எழுத்துக்கள் இருக்குது. அது என்னென்னு இங்கே கொடுத்துருக்கோம். இது ஏன் நெடில் எழுத்துக்கள்னு சொல்கிறோன்னா, இதோட ஒலிப்பு முறை பார்த்தோம் அப்படின்னா நீண்டு காணப்படும், நீண்ட ஒலிப்பு வகையில் இருக்கும். இதோட மாத்திரை அளவு நீண்டு ஒலிக்கிறதுனால 2 மாத்திரை அளவு. உயிர்குறிலுக்கு 1 மாத்திரை, உயிர் நெடிலுக்கு 2 மாத்திரை. சரியா? இப்போ மாத்திரை அளவு. மாத்திரை அப்படின்னா என்னது? கால அளவை குறிக்கிறது தான் மாத்திரைன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கிறோம்ல, கை நொடி, அந்த கால அளவு தான் மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் மாத்திரை அளவு நான் இங்கே கொடுத்துட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது குறில் எழுத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 மாத்திரை, நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கள் அரை மாத்திரை, உயிர் மெய் குறிலுக்கு 1 மாத்திரை, உயிர் மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அரை மாத்திரை. இது நம்மளுக்கு கேள்விகளில் வரலாம், போட்டித் தேர்வில் கூட வரலாம். அடுத்து மெய் அப்படின்னா என்ன? அதோட பொருள் உடம்பு. அப்போ மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதாக இருக்கும். அதாவது நம்ம 18 எழுத்துக்கள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதான் மெய்யெழுத்துக்கள். இக்கு முதல் இன் வரை உள்ள இந்த 18 எழுத்துக்கள் தான் மெய்யெழுத்துக்கள். இதை 3 வகையாக பிரிக்கலாம். வல்லின மெய்யெழுத்துக்கள், மெல்லின மெய்யெழுத்துக்கள், இடையின மெய்யெழுத்துக்கள். இதை எப்படி மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, வல்லின எழுத்துக்கள் கசட தபர, மெல்லின எழுத்துக்கள் ஞன நம்மன, இடையின எழுத்துக்கள் எரல வளல. இதில் புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் மெய்யெழுத்துக்கள். சரியா? அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள்னால் என்னென்னு பார்க்கலாம். உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னா என்னதுன்னா,
மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்கள் இருக்கும், உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்கள். இந்த ரெண்டும் சேர்ந்து தோன்றக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் தோன்றும் அப்படின்னா 216 எழுத்துக்கள் வந்து தோன்றும் உயிர்மெய் எழுத்துக்கள். மெய்யுடன், அதாவது ஒரு மெய்யெழுத்துக்களுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் அது வந்து உயிர் மெய்க்குறில். உயிர் மெய்க்குறில் அப்படிங்கிறது எத்தனை எழுத்துக்கள் சொல்லலாம்? 18 எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இருக்குது. அதோட 5 எழுத்துக்கள் வந்து உயிர்க்குறில் சேர்ந்துச்சுன்னா மொத்தம் 90 எழுத்துக்கள். அப்போ உயிர் மெய்க்குறில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 90. உயிர் மெய் நெடில் வந்து 126. ஏன்னா உயிர் நெடில் வந்து 7 எழுத்துக்கள் சேர்றப்ப நம்மளுக்கு 126 கிடைக்கும். சரியா? அதனால் உயிர்மெய் எழுத்துக்களை 2 வகையாக பிரிச்சிருக்கோம், உயிர் மெய்க்குறில், உயிர் மெய் நெடில். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துன்னா என்னது? அக்கு அப்படிங்கிறத நம்ம ஆயெழுத்து சொல்லுவோம். அந்த ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் பார்த்தோம் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள், அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது, அதுதான் ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம். சரியா? உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் இல்லாமல் ஒரே ஒரு எழுத்து இருக்குது. இந்த 3 புள்ளி முப்பார் புள்ளின்னு சொல்லுவோம். தனிக்கேனம் தனி அக்கு எனம், இது தனித்து காணப்படுது. அக்கு அப்படிங்கிற எழுத்து தான் ஆயுத எழுத்து. அடுத்து இதை பற்றி ஆயுத எழுத்து நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அடுத்து வந்து மொழி வந்து முதல் இடை இறுதி எழுத்துக்களில் வரும். சரியா? முதல் எழுத்துக்களில் எப்படி வரும், இடை எழுத்துக்களில் எப்படி வரும், இறுதி எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முடியல. இப்போ வந்து உயிரெழுத்துக்கள் 12ம் பார்த்தோம் அப்படின்னா சொல்லோட முதல்ல வரும். ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 12 எழுத்துக்கள், உயிரெழுத்துக்களில் 12 எழுத்துக்களும் அந்த ஒரு சொல்லோட முதல்ல வரும். இது எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணத்தில் கூட இது வரலாம், இருந்தாலும் நம்ம இப்பயே பார்த்துடலாம். சரியா? உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லோட முதல்ல வரும். இதில் பார்த்தோம் அப்படின்னா கா, சா, தா, நா, மா, பா. சரியா? இந்த வரிசையில் இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து சொல்லோட முதல்ல வரும். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சில எழுத்துக்கள் மட்டும்தான் இந்த கா, ஞா, யா, வா இந்த வரிசையில், உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதல்ல வரும். கா வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா கா என்னும் ஓர் எழுத்து மட்டும்தான் சொல்லோட முதல் எழுத்தாக வருது. ஞா வரிசையில் 4 எழுத்துக்கள் வரும். அது என்னென்னு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஞா, ஞா, ஞே, ஞோ அப்படிங்கிற எழுத்துக்கள். யா வரிசையில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் வருது? அந்த 6 எழுத்துக்கள் இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள் ப்ளூ கலரில். அது மட்டும்தான் அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. 6 எழுத்துக்கள் வரும். அடுத்து வா வரிசையில் மொத்தம் 8 எழுத்துக்கள் வந்து சொல்லோட முதல்ல வரும். சொல்லில் மொழிக்கு வராத எழுத்துக்கள் என்ன அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் 18மே சொல்லோட முதல்ல வராது. ஒரு சொல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் மெய்யெழுத்துக்கள் ஏதாவது முதல்ல வருமா? வரவே வராது. இப்போ மெய்யெழுத்துக்கள் வந்து சொல்லோட முதல்ல வராது. அது மாதிரி இந்த டான், நா, ரா, லா, 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 ரானா இதில் வந்து 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லோட முதல்ல வராது. ஆயுத எழுத்தும் சொல்லின் முதல்ல வராது. சரியா? ஆயுத எழுத்து வந்து இடையில தான் வரும், அதனால் சொல்ல வர. ஆயுத எழுத்துனா அக்குன்னு சொல்கிறோம்ல, அதுதான். அது மாதிரி கா, ஞா, யாவா வரிசை பார்த்தோம்ல, இந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா உயிர்மெய் எழுத்து வரிசையில் மொழி முதல்ல வருதா சொல்லப்பட்டோன்னா அந்த எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. அடுத்து சொல்லில் இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் 18மே சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். ஆயுத எழுத்து வந்து அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லின் இடையில் வந்து வரும். அளபடை பார்த்து அது நம்ம பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். அளபடை பற்றி பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் பார்க்கலாம். கடைசியில் வரக்கூடிய எழுத்துக்கள், அது சொல்லோட இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களை தான் மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இறுதியாக எந்த எழுத்து வரும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்களோட இணைந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் மொழியில் இறுதியில் வரும். உயிரெழுத்துக்கள் வராது. ஆனால் உயிரெழுத்தோட மெய்யோட இணைந்து வரும். ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வந்து அளபடையில் வர்றப்ப சொல்லோட இறுதியில் வரலாம். அது மாதிரி இங்கே மெய்யெழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த 11 மெய்யெழுத்துக்கள் இங்கே கொடுத்துருக்க அந்த 11 மெய்யெழுத்துக்களும் மொழியோட இறுதியில் வரும். இங்கே கொடுத்துருக்கிற எழுத்துக்கள் இதை பார்த்துக்குங்க. அடுத்து மொழியில் இறுதியே வராத எழுத்துக்கள் என்ன அப்படின்னா இறுதியாக எழுத்துக்கள்னால் இறுதியில் வராத எழுத்துக்கள்னால் சொல்லில் வந்து இறுதியில் உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வருவதில்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அளபடையில் வர்றப்ப தான் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. அது மாதிரி அந்த 7 மெய்யெழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த மெய்யெழுத்துக்கள் 7 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வராது. உயிரெழுத்துக்கள்லாம் கா எழுத்து வரிசை வந்து சொல்லில் இறுதியில் வராது. அது மாதிரி கே முதல் நே வரை இருக்கும் உயிர்மெழுத்துக்கள். அந்த அட்டவணை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எல்லா எழுத்துக்களும் இருக்கும். மொத்தம் உயிர்மெய் எழுத்துக்கள் 216 எழுத்துக்களும். அதில் கே முதல் நே வரையில் இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்தும் மொழியில் கடைசியில் வராது. ஒகர வரிசை நோ அப்படிங்கிற எழுத்தை தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து
மொழி இறுதியில் வர்றதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ அப்படின்னா என்ன? ஓரெழுத்து ஒரு மொழியில் வரக்கூடியது. நோ அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா துன்பம். இது கூட நம்மளுக்கு கேள்வியாக வரலாம். நோய் என்பதன் பொருள் ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். அதற்கு பொருள் என்னென்னா துன்பம். சரியா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எழுத்துக்களின் பிறப்பு பார்க்கலாம். எழுத்துக்களோட பிறப்பு பார்த்தோம் அப்படின்னா, எழுத்துக்களின் பிறப்பு வந்து எந்தெந்த உறுப்பில் பிறக்கிறது அப்படின்னா, கழுத்து, மார்பு, மூக்கு, தலை, இதழ், நாக்கு, பல், மேல்வாய், அன்னம், இந்த பகுதியெல்லாம் எழுத்துக்கள் வந்து பிறக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது. எப்படி எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னா, உயிரின் முயற்சியால் ஒரு உயிர் வந்து முயற்சி செய்யுது. உடல்லேருந்து உள்ளிருந்து எழும், நம்ம உடல்லேருந்து வரக்கூடிய காற்று இருக்குல்ல, அந்த காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு, இந்த 4 இடங்களுள் ஏதாவது ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய், இந்த உறுப்புகளின் முயற்சியினால்தான் வேறு வேறு ஒலிகளாக வந்து நம்மளுக்கு வந்து பேசணும்ல, வேறு வேறு ஒலிகளாக வந்து தோன்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எழுத்துக்களின் பிறப்பு. இது மாதிரி தான் எழுத்துக்கள் வந்து பிறக்கிறது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறையுயர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழும் அணுதிரள் உரம் கண்டம் உச்சி மூக்கு உற்று இதழ்னா பல்லன தொழிலின் வெவ்வேறு எழுத்தொழியாய் வரல் பிறப்பே அப்படின்னு எதில் சொல்லியிருக்காங்க? நன்னூலில் சொல்லியிருக்காங்க. அதே இலக்கணத்தை பற்றி நம்மளுக்கு வந்து நன்னூலில் அதிகமாக குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து எழுத்துக்களின் பிறப்பு வந்து 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புன்னு 2 வகை இருக்குது. இப்போ எழுத்துக்களை இடப்பிறப்பு அப்படிங்கிறது என்னென்னா, உயிரெழுத்துக்கள் 12ம் பார்த்தோம் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உயிரெழுத்துக்கள் வந்து எந்த இடத்தை கொண்டு பிறக்கின்றன, வல்லின மெய்யெழுத்துக்கள் எந்த இடமாக கொண்டு பிறக்கின்றன, மெல்லின மெய்யெழுத்துக்கள் எந்த இடத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன, இடையின மெய்யெழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்களுக்கெல்லாம் எந்த இடத்தை கொண்டு இடமாக பிறக்கின்றன அப்படிங்கிறது கேள்விகள் வரலாம். அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உயிரெழுத்துக்கள்னால் கழுத்து, உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்து, வல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மார்பு, மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மூக்கு, இடையின மெய்யெழுத்துக்கள் 6ம் கழுத்து. சரியா? ஆயுத எழுத்து அப்படிங்கிற தலை, இடையின எழுத்துக்கள் 6ம் கழுத்து, மிடரு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இதிலே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுலேயும் அவ்வளி ஆவி இடைமை இடம். மிடருனா என்னது? மிடருனா கழுத்து. அதாவது மிடரு அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம். மிடருனா என்னதுன்னா கழுத்து. மிடருனா என்னது? கழுத்து. இங்கே நம்ம கொடுத்துருப்பாங்க. இதில் இங்கே பாருங்கள். அதாவது இங்கே இருக்குது. இடமிடரு ஆகும் மேவு மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை நன்னூல் நூற்பாலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து எழுத்துக்களின் இடப்பிறப்பு பார்த்துட்டோம்ல. இப்போ வந்து எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு பார்க்கலாம். சரியா? இப்போ உயிரெழுத்துக்கள் வந்து எத்தனை? 12 எழுத்துக்கள் இருக்குது. இது எப்படி பிறக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆ இந்த 2 உயிரெழுத்துக்களும் பார்த்தோம் அப்படின்னா வாயை திறக்கக்கூடிய அந்த முயற்சியில் பிறக்குது. ஆ நீங்கள் உச்சரித்து பார்த்தாவே தெரியும். நம்ம வாயை திறக்கிறோம்ல, அந்த இதில் பிறக்குது. அதான் நன்னூலில் என்ன சொல்லியிருக்காங்க? அவற்றில் முயற்சியுள்ள ஆ அங்கா புடைய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வாயை திறக்கிறப்ப. அடுத்து இ ஏ ஐ, இந்த 5 உயிரெழுத்துக்களும் பார்த்தோம் அப்படின்னா வாயை திறக்கக்கூடிய முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லை பொருந்தும் முயற்சியால் வந்து பிறக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது நன்னூல் நூற்பால இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏ ஐ அங்காப்போடு அன்பல் முதல்னா விளிம்புற வறுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி. அடுத்து உ ஓ ஔ, இந்த உயிரெழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா 5 வாயை திறக்கக்கூடிய முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. நம்ம உதடு இதழ்கள் இருக்குல்ல, அதை குவிப்பதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் உ ஓ ஔ. நீங்கள் உச்சரித்து பார்த்தாவே தெரியும். இது நன்னூல் நூற்பால சொல்லியிருக்காங்க. உ ஓ ஔ இதழ் குவிவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி. சரியா? இப்போ எழுத்துக்களில் இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு 2மே பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சார்பு எழுத்துக்கள். நம்ம முதல் எழுத்துக்கள் எல்லாமே இப்போ பார்த்துட்டோம். உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், இதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ சார்பு எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம். சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னென்னா, முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அது என்னென்னு பார்க்கலாமா? உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு 10 வகைப்படும். இப்போ வந்து உயிர்மெய் அப்படிங்கிறது முதல்ல இருக்குது. உயிர்மெய் பற்றி பார்க்கலாம். உயிர்மெய் அப்படின்னா என்னது? உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஒலி வடிவம் எப்படி இருக்கும்? மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் பார்த்தோம் அப்படின்னா மெய்யெழுத்தை மட்டும்தான் ஒத்தி இருக்கும்.
இதோட ஒலிக்கும் கால அளவு வந்து உயிரெழுத்தை ஒத்தி இருக்கும். இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. உயிர்மெய் எழுத்து அப்படின்னா அதில் ஒலி வடிவம் வந்து எப்படி இருக்கும்? மெய்யெழுத்தும் உயிரெழுத்து சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும். அதோட ஒலிக்கும் கால அளவு இருக்குல்ல, அது வந்து உயிரெழுத்து. சரியா? இப்போ உயிர்மெய்யில் உயிரெழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள்? உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து மொத்தம் 216 எழுத்துக்கள் இருக்குது. அதாவது ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்து சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்து தான் உயிர்மெய் எழுத்துன்னு நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டு இக்கு அப்படிங்கிறது என்னது? மெய்யெழுத்து. ஆ உயிரெழுத்து. இந்த ரெண்டு சேர்ந்து கா அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து நம்மளுக்கு வந்து தோன்றுறது இந்த மாதிரி. சரியா? மெய்யெழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள்? 18. உயிரெழுத்து எத்தனை எழுத்துக்கள்? 12. இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்களாக பிறக்குது. இந்த எழுத்துக்களை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன பிரிக்கலாம்? உயிர் மெய்க்குறில் எழுத்துக்கள், உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள். உயிர் மெய்க்குறில் எழுத்துக்கள் அப்படின்னா மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா 90 எழுத்துக்கள். அதாவது இதோட உயிர்குறில் எத்தனை? 5 எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. 18 5 மொத்தம் 90 எழுத்துக்கள் வந்து உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் இருக்குது. இதோட ஒலிக்கும் மாத்திரை அளவு, அதாவது மாத்திரை அளவு என்ன அப்படின்னா உயிர்மெய் குறிலுக்கு 1. ஏற்கனவே மாத்திரை அளவு நம்ம பார்த்துட்டோம், திரும்பவும் பார்த்துடலாம். சரியா? அடுத்து உயிர் மெய் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 126. ஏன்னா உயிர் நெடில் எழுத்துக்களில் வந்து உயிர் நெடில் 7 எழுத்துக்கள், இதோட 18 மெய் எழுத்துக்கள் சேர்ந்தால் மொத்தம் நம்மளுக்கு எத்தனை எழுத்துக்கள் கிடைக்கின்றன? 126 உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள். இதோட மாத்திரை அளவு எத்தனை? 2. குறில்னாவே 1, நெடில்னா 2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உயிர்மெய் பார்த்தாச்சு. இரண்டாவது என்னது? மொத்தம் 10 இருக்குல்ல சார்பு எழுத்துக்கள். இப்போ உயிர்மெய்க்கு அடுத்து வரக்கூடியது இரண்டாவது என்னது? ஆயுதம். ஆயுதம் அப்படிங்கிறது என்னது? அக்கு அப்படிங்கிறது ஆயுத எழுத்து. 3 புள்ளிகளையுடைய தனித்த வடிவம் பெற்றது தான் ஆயுத எழுத்து. இதுக்கு மாத்திரை அளவு எவ்வளோ? அரை மாத்திரை. இப்போ ஆயுத எழுத்துக்கு முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் இந்த மாதிரி வேறு பெயர்கள் வந்து ஆயுத எழுத்துக்கு உண்டு. இது வந்து நம்மளுக்கு கேள்விகள் வரலாம். இது வந்து ஒலிவை தான் நுட்பமாக இருக்கும். ஆயுத எழுத்து வந்து தனக்கு முன் வந்து அது ஒரு சொல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். தனித்து இயங்காது, தனித்து வராது. ஒரு சொல்ல வந்து தனித்து இடையில் மட்டும்தான் வரக்கூடியது. அதனால இது வந்து தனிநிலை எழுத்து, தனித்த எண்ணிக்கை கொண்டதால். ஒரே ஒரு அக்கு அப்படிங்கிற தனித்த எண்ணிக்கை வந்து தனித்து இயங்காது, ஆனால் தனித்து ஒரு எழுத்து இருக்குது. அக்கு அப்படிங்கிறது தனியாக ஒரு எழுத்து, உயிரெழுத்தோடையும் சேராமல் மெய்யெழுத்தோடையும் சேராமல் தனியாக இருக்கிறனால இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? தனிநிலை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் ஆயுத எழுத்துக்கு. ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர்கள் என்னென்ன படித்தோம்? முப்பார் புள்ளி, தனிநிலை, இங்கே இருக்குது பாருங்கள், முப்பார் புள்ளி, அக்கேனம், முப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இதில் அக்கேனம் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஏனம்னா என்னது? பாத்திரம். ஏனம் என்ற சொல்லின் பொருள் என்னதுன்னா பாத்திரம், அதாவது கேரக்டர். பாத்திரம்னா கேரக்டர் சொல்கிறோம்ல, கதாபாத்திரம், அந்த பாத்திரம் ஏனம் அப்படின்னா. அக்கு என்ன எழுத்து வந்து தனி என்ற பாத்திரத்தை கொண்டமையால் இது வந்து அக்கேனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 3 புள்ளிகளை வந்து ஒன்றா இருக்கிறனால இது வந்து முப்பார் புள்ளின்னு சொல்கிறோம். ஆயுத எழுத்து உயிரெழுத்தோடும் மெய்யெழுத்தோடு சேராமல் தனியாக இருக்கிறனால இது வந்து தனிநிலை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ அடுத்து நம்ம உயிரிழப்படை பார்க்கலாம். உயிர்மெய் ஆயுதம் இல்லாமல் பார்த்தாச்சு. இப்போ வந்து உயிரிழப்படை பார்க்கலாம். உயிரிழப்படை அப்படிங்கிறது செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டும் ஒலிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வருவது தான் உயிரிழப்படைன்னு சொல்கிறாங்க. இது நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து 3 வகைகள் இருக்குது உயிரிழப்படையில். ஏன்னா உயிரெழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலிக்கும். சரி, அதுதான் உயிரிழப்படை. உயிரிழப்படையில் 3 செய்யுளிசை அளபடை என்னென்னு பார்க்கலாமா? 3 வகைகளில் முதல் வகை வந்து செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா இசை நிறை அளபடை. இந்த செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்கிறதுக்காக நெட்டெழுத்துக்கள் வந்து அளபெடுக்கிறது தான் செய்யுளிசை அளபடைன்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். அதாவது இங்கே பாருங்கள், ஓதல், இது வந்து 3 இடத்துலையும் வரும். செய்யுளிசை முதல், இடை, இறுதி அப்படிங்கிறது 3 இடங்கள்லேயும் வரும். இப்போ ஓதல் வேண்டும், முதல் எழுத்துக்கூடிய நெடில் எழுத்துக்களாக இருக்கும். அதற்கு பக்கத்தில் என்ன வரும்? ஒரு குறில் எழுத்து வரும். அதற்கு இனமான குறில் எழுத்து வரும். ஓ ஓ அப்படிங்கிறது. அப்போ ஓதல் வேண்டும், மொழி முதல்ல வந்திருக்கா. மொழி இடையில் பாருங்கள், உரார் குறுநோய், இதில் வந்து பாருங்கள் மொழி இடையில் வந்திருக்கு. உரா அர், உரா அப்படிங்கிறது ஆன்னு வந்திருக்கா. அப்போ ஒரு நெடில் எழுத்துக்கு பக்கத்தில் ஒரு குறில் எழுத்து வரும். அடுத்து இறுதியில் பாருங்கள், நல்ல படா பறை. அந்த படா அப்படின்ட்டுருக்கு பாருங்கள்,
படா இந்த இடத்துலையும் ஆ வருது. சரியா? இந்த மாதிரி தான் வருது. செய்யுளிசை அளபடையில் வரக்கூடியது. நீங்கள் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பெயர் என்ன இருக்குது அப்படின்னா இசை நிறை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த உயிர் நெடில் எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த 7 வந்து அளபெடுக்கிறது தான் செய்யுளிசை அளபடை. அந்த மாதிரி அளவெடுக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா தனக்கு இனமான ஒரு குறியில் பெற்று வரும். இது சொல்லோட முதல்ல, இடையில, இறுதியில் இந்த 3 இடத்துலேயே வரக்கூடியது. இதில் அசைகள் பார்த்தோம் அப்படின்னா 2 அசைகள் வந்து இதில் இருக்கும். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா சொல்லோட இறுதியில் உம், ஐ, அர், ஆ இந்த மாதிரி முடியக்கூடியது. சொல்லின் முதலில் வந்து ஓ அப்படிங்கிற அளபெடுக்கும். சரியா? எடுத்துக்காட்டை பார்த்தோம் அப்படின்னா சா, ஐ, படூம், படா, அர், தொலா, அர், படா, ஆ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்து இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை அப்படிங்கிறது செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளபெடுக்கிறது தான் இன்னிசை அளபடை. அதாவது செய்யுளை வந்து ஓசை குறையாத போதும் உயிர் நெடில் எழுத்துக்கள் வந்து எனது அளபெடுக்கிறது தான் இன்னிசை அளபடை. அவ்வாறு அளபெடுக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா தனக்கு இனமான குறிலையும் உடன்பெற்று வரும். இதில் வந்து 3 அசைகள், இதில் எத்தனை அசைகள் இருக்குன்னா இதில் புக்கில் எல்லாம் நான் சொல்கிறேன் 3 அசைகளை பெற்று வரும். அது நீண்ட சொல்லாக இருக்கும். பொதுவாக சொல்லோட இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா இதில் அப்படின்னு முடியக்கூடியதாக இருக்கும். கெடுப்பதும் தாங்குறும், இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை. சொல்லோட இறுதியில் உம்னு முடியும் இன்னிசை அளபடை. சரியா? சொல்லிசை அளபடை அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது. சொல்லிசை அளபடையில் பார்த்தோம் அப்படின்னா சொல்லிசை அப்படிங்கிறது செய்யுளில் ஒரு பெயர் சொல் வந்து எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுக்கிறது தான் சொல்லிசை அளபடை. அதாவது ஒரு சொல் வந்து மற்றொரு சொல்லாக வந்து அளபெடுக்கிறது தான் சொல்லிசை அளபடை. இதில் வந்து இலக்கணப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெயர் சொல் வினையெச்சமாக அளபெடுப்பது தான். இது சொல்லோட இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஈ அப்படின்னு நம்ம முடியும். இல் கூட்டல் ஐ இ, அதாவது உரநெசையி, வரநெசையி இந்த மாதிரி. நசை அப்படின்னா என்னது? விருப்பம், அதாவது விரும்பி என்னும் பொருள் தருவதாக நசையி என அளபெடுத்து இருக்குது. இதுதான் பெயர் சொல் வந்து வினை எச்சமாக வந்து மாறி இருக்கு. இதுதான் என்னது? சொல்லிசை அளபடை. அடுத்து என்ன இருக்குது? இப்போ உயிரில படைக்கு அடுத்து என்ன இருக்கும்? ஒற்றளப்படை இருக்கும். ஒற்றளப்படை பார்த்தீங்கன்னா அப்படின்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய என்னது மெய்யெழுத்துக்கள் வரும். என்னென்ன மெய்யெழுத்துக்கள் வரும்? ஒரு 10 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. சரியா? அந்த 10 மெய்யெழுத்துக்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, இ, இல், இல் இந்த ஆகிய 10 எழுத்துக்களும் அக்கு அப்படிங்கிற ஆயுத எழுத்தோடு அளபெடுக்கிறது தான் ஒற்றளப்படை. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒற்றெழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்கும்? 19 எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. 18 மெய் எழுத்துக்களும் ஒரு எழுத்துக்கள் சேர்ந்து. ஆனால் இதில் வந்து அளபெடுக்கிறப்ப 10 எழுத்துக்கள் தான் வரும். அந்த 10 எழுத்துக்களோட ஒரு ஆயுத எழுத்து சேர்க்கிறப்ப மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? அளபெடுக்கக்கூடிய எழுத்துக்கள் 11. அப்போ அளபெடுக்காத எழுத்துக்கள்னு கேட்டாங்கன்னா எப்படி எழுதலாம்? எத்தனை எழுத்துக்கள் எழுதலாம்? 8 எழுத்துக்கள். சரியா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒற்றெழுத்துக்களை வல்லின எழுத்துக்கள் அனைத்துமே அளபெடுக்காது. இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இங்கு, இஞ்சு, இன்னில் பாருங்கள் வல்லின எழுத்துக்கள் எதுவுமே கிடையாது இல்லை. அப்போ வல்லின எழுத்துக்கள் முழுவதுமாகவே அளபெடுக்காது ஒற்றளப்படையில். மெல்லின எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லா எழுத்துக்களும் அளபெடுக்குங்க. ஏன்னா நம்ம புள்ளி வச்ச எழுத்துக்கள் இருக்குல்ல எல்லாமே அளபெடுக்கும். ஆனால் இடையின எழுத்துக்களில் பாருங்கள் இரு இள்ள தவிர மற்ற எழுத்துக்கள் எல்லாமே அளபெடுக்குது பாருங்கள். மொத்தம் வந்து இதில் வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 6 எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் 6ம் இடையின எழுத்துக்கள் 4ம் மொத்தம் 10 எழுத்துக்களும் அக்கு அப்படிங்கிற எழுத்தோடு சேர்ந்து அளபெடுக்கிறது தான் ஒற்றளப்படை. அளபெடுக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அளபெடுக்க எழுத்து வந்து 2 முறை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 முறை வரும். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள் எங்கிறைவன், இந்த இடத்துல 2 அளபெடுக்கக்கூடிய எழுத்துக்கள் 2 முறை வந்திருக்கா? இங்கு அப்படின்னு 2 முறை வந்திருக்கு. இதுதான் ஒற்றளப்படை. இதை தெரிஞ்சுக்கோங்க. எக்கிழங்கிய கையாரா இன்னுயிர் இதுலேயும் அளபெடுக்கும் போது எழுத்து வந்து எத்தனை முறை வந்திருக்கு? 2 முறை வந்திருக்கு. சரியா? நம்ம எழுத்துக்கள் வந்து இதில் எப்படி வந்திருக்கு? இந்த 10 எழுத்துக்கள் இருக்குல்ல 11 எழுத்துக்கள் வந்து எப்படி இருக்குது? அதில் அந்த எழுத்துக்கள் வந்து 2 முறை வந்தது. அது வந்து ஒற்றளப்படை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா குற்றியல் உகரம். உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சார்பெழுத்துக்களை வந்து குற்றியல் உகரம். குற்றியல் உகரத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு பிரிக்கலாம். குறுமை அப்படின்னா என்னது? குறுகிய என்று பொருள்படும். இயல்னா ஓசை. உகரம்னா என்னது? உகரம் ஊ என்ன அந்த உயிர் குறியில் எழுத்து குறிக்குது.
இதை குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படிங்கிறது தான் குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் பார்த்தோம் அப்படின்னா தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கக்கூடிய உகரம் தான் குற்றியல் உகரம். என்னென்னு பாருங்கள். கொக்கு, காசு, காட்டு, கொத்து, காப்பு, காற்று, இதில் பாருங்கள் இறுதி எழுத்துக்கள் பாருங்கள் எதில் முடியுது? கு, சு, டு, து, புரு. இந்த 6 எழுத்துக்கள், அதாவது குசுடு துபுரு, இந்த 6 வல்லின உகரங்களும் சொல்லோட இறுதியில் வரும்போது அதோட மாத்திரை அளவு எப்படி இருக்கும்? ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவாக தான் இது ஒலிக்கும். தனியே ஒலிக்கும் போது அது ஒரு மாத்திரை அளவும், பிற எழுத்தோடு சேர்ந்து வரப்போ ஒன்றிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். இக்கு கூட்டல் ஊனா எப்படி பிரிக்கும்? மெய்யெழுத்துக்கள். இக்கு அப்படிங்கிறது என்னது? ஒரு வல்லின மெய்யெழுத்து. வல்லின மெய்யெழுத்தோட ஊ அப்படிங்கிற எழுத்துக்கள் சேர்றப்ப உகரம் சேர்றப்ப கூன்னு மாறுது. இச்சு அப்படிங்கிற வல்லின எழுத்தோட ஊ சேர்றப்ப சு. இட்டு ஊ டூ. இது மாதிரி வல்லின மெய்யெழுத்தோட ஒரு உகரம் சேர்ந்து நம்மளுக்கு அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். சொல்லு தூ. இப்பு கூட்டல் ஊ பூ. ஈர்க்கூட்டல் ஊ ரூ. இந்த மாதிரி குசுடு துபுரு சொல்லோட இறுதியில் வரும். இதுதான் என்ன அப்படின்னா குற்றியல் உகரம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மாத்திரை அளவுகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த 6 வல்லின எழுத்துக்களும் அரை மாத்திரையாக இருக்கும். அந்த உயிர்குறியிலான அந்த உகரத்துக்கு பார்த்தா ஒரு மாத்திரை அளவு இருக்கும். குற்றியல் உகரம் 6 வகைப்படும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வகைப்படும்? குற்றியல் உகரம் 6 வகை. என்னென்ன வகை இருக்குது பார்க்கலாமா? நெடில் தொடர் குற்றியல் உகரம், அடுத்து ஆயுத தொடர், உயிர் தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் அப்படிங்கிறதான் 6 வகையான குற்றியல் உகரங்கள் இருக்குது. என்னென்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம நெடில் தொடர் குற்றியல் உகரம் பார்க்கலாம். நெடில் தொடர் குற்றியல் உகரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியல் உகரம் வரக்கூடிய குற்றியல் உகரம் தான் குற்றியல் உகரம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 எழுத்துக்கள் சொற்களாக அமையும். 2 எழுத்துக்கள் மட்டும்தான் இதில் சொற்களாக அமையும். நெடில் தொடர் குற்றியல் உகரத்தில் 2 எழுத்துக்கள் தான் வரும். அது இறுதி எழுத்து என்ன வரும்? கு, சு, டு, து, பூரு. இந்த 2ஆம் எழுத்து, முதல் எழுத்து நெடில் எழுத்தாகவும், 2ஆம் எழுத்து இந்த 6 எழுத்துக்கள் குசுடு துபுரு நம்ம படித்தோமா இல்லையா? அந்த 6 எழுத்துக்களும் சேர்ந்து வரும். இப்போ பா டு, மு டு, காசு, ஆறு, காடு, இதில் எல்லாமே வருதா இல்லையா? இதுதான் இது என்னது? நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெடில் எழுத்துக்களோடு வரக்கூடியது. அடுத்து ஆயுத தொடர் குற்றியல் உகரம் பார்க்கலாம். ஆயுத தொடர் குற்றியல் உகரம் ஆயுத எழுத்து என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? அக்கு அப்படிங்கிறது தான் ஆயுத எழுத்து. இப்போ ஆயுத எழுத்து தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரம். ஆயுத எழுத்து எப்படி வரும்? சொல்லோட இடையில தான் வரக்கூடியது எழுத்து. அக்கு அப்படிங்கிற எழுத்து எப்போ வரும்? சொல்லோட இடையில தான் வரும். இது ஆயுத தொடர் குற்றியல் உகரம். அஃது, இஃது, எஃது இதெல்லாம் சொல்லலாம். சரியா? எஃகு. உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படிங்கிறது தனி நெடில் இல்லாமல், தனி நெடில் தனியாக இல்லாமல் உயிர்மை எழுத்து தொடர்ந்து வரும் குற்றியல் உகரத்தான் உயிர் தொடர் குற்றியல் உகரம்னு சொல்லுவோம். இப்போ மிளகுன்னு இருக்குது. இப்போ லா இல் கூட்டலா, பாலாறு, லா அப்படிங்கிறது இல் கூட்டலா, அதாவது தனி நெடில் இல்லாமல் உயிர்மை எழுத்தோடு சேர்ந்து வருது. இல் கூட்டலா இதுதான். இது என்னது? உயிர் தொடர் குற்றியல் உகரம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வன்தொடர் குற்றியல் உகரம். வன்தொடர் குற்றியல் உகரம் வல்லின எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இந்த 6 வல்லின எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களோடு தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரம். இந்த 6 எழுத்துக்கள் வருதா இல்லையா? வாக்கு, இந்த 6 பாச்சு, காட்டு, அச்சு, பட்டு, பத்து, தப்பு, பற்று, இந்த எல்லாமே சொல்லலாம். மூப்பு, தொற்றுலாம் இருக்குது. இந்த வல்லின எழுத்துக்களோட கசடது, இக்கு, இஞ்சிச்சு, இந்த 6 வல்லின எழுத்துக்களோட மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய உகரம். இறுதியில் பார்த்தா அப்படின்னா குசுடு துபுருங்கிற எழுத்து தான் வரும். அடுத்து மென்தொடர் குற்றியல் உகரத்தில் மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடியது. இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்முன்னு இந்த 6 எழுத்துக்கள். சங்கு, பஞ்சு, நண்டு, கந்து, பந்து, வம்பு, பன்று, கம்பு, இது மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அடுத்து இடைத்தொடர் அப்படின்னு என்னது? இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இந்த 6 எழுத்துக்களோட இடைநிலை எழுத்துக்களோடு சேர்ந்து வரக்கூடிய உகரம். இந்த 6 எழுத்துக்கள் எப்படி வரும்? இடைநிலை செய்கு, கொய்து, சார்பு, சால்பு, வாழ்கு, மூழ்கு, தாழ்கு, இந்த மாதிரிலாம் நம்ம இடைத்தொடர் குற்றியல் உகரத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த எழுத்துக்களை மட்டும் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அடுத்து முற்றியல் உகரம்னு இருக்குது. முற்றியல் உகரம் அப்படிங்கிறது என்னென்னா தனி குறிலை அடுத்து வரும் வல்லின உகரங்கள். முற்றியல் உகரம் அப்படிங்கிறது என்னது?
குறில் இருக்கும், தனி குறில் இருக்கும். அதை அடுத்து என்னது வல்லின உகரங்கள் மற்றும் வல்லினம் உகர அல்லாத பிற உகர எழுத்துக்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கும், தனக்குரிய ஓசையிலிருந்து குறையாமல் முழுமையாக ஒலிக்கும். இதுதான் முற்றியல் உகரம். நம்ம வந்து சொல்லுவோம் முற்றியல் உகரம் முழுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். இது வந்து சார்பெழுத்து வகையில் வந்து சேராது, இது சார்பெழுத்தில் வராதுமா. இது வந்து முற்றியல் உகரத்துக்கு மாத்திரை அளவும் குறையாது, இது சார்பெழுத்தில் வராது. இதில் வந்து என்னது முற்றியல் உகரத்துக்கு மாத்திரை அளவும் குறையாது. சொல்லின் இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா குசுடு துபுரு இது வந்து வரும். முதல் எழுத்து எப்படி இருக்குன்னா குறில் எழுத்தாக இருக்கும், இரண்டாம் எழுத்து வந்து குசுடு துபுருன்னு வரும். முதல் எழுத்து குறில் எழுத்தாக இருக்குது. அது மாதிரி பாருங்கள், புகு பசு சுடு காவு. இது காவு அப்படிங்கிறது என்ன இருக்குது, குறில் எழுத்தில் இல்லை. இப்போ இது வராது, காவுங்கிறது வராது. அரு, அதாவது ஒரு குறில் எழுத்தை தொடர்ந்து குசுடு துபுருன்னு 6 எழுத்துக்களும் வரக்கூடியது தான். இரண்டாம் எழுத்து வந்து வரும். இதுதான் எனது முற்றிய லுகரம். இது சொல்லின் இறுதியில் வந்து குசுடு துபுரு வராவிட்டால் அந்த பிற உகரங்கள் வந்து வரும். நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முற்றிய லுகரத்துலேயே இருக்குது. வேறு இதில் இன்னொரு டைப் இருக்குது, இஞ்சு ஊன் போட நியூ, நா ஊ நூ, இந்து இன்னு கூட்டல் ஊன நூ, இன் கூட்டல் அந்த ஊ வந்து சேர்ந்து வரும். பிற உகரங்கள் வந்து சேர்ந்து வரும் ஒவ்வொரு இதில் பார்த்தோம் அப்படின்னா. செலவு காணு, இப்போ நம்ம சொன்னல காவுன்னு சொன்னோமா இல்லையா, அந்த காவு அப்படிங்கிறது இன்னொரு டைப்பில் வரக்கூடியது, முற்றியல் உகரத்திலே வரும். சரியா, அந்த உகரங்கள் சேர்ந்து வரக்கூடியது தான் எடுத்துக்காட்டாக நம்ம வந்து காவு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். நீங்கள் வந்து போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது வந்து ஒரு குறில் எழுத்துக்கு அடுத்து வரக்கூடியது. இன்னொன்று உகரம் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா சொல்லோட இறுதியில் குசுடு துபுரு வராட்டியும் பிற உகரங்கள் சேர்ந்து வரும். செலவு காணு காவுலாம் சொல்லலாம், அதுவும் முற்றியல் உகரம் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னதுன்னா குற்றியல் இகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம், அது வந்து உகரம். குற்றியல் உகரம்னா உகரம், குற்றியல் இகரம் இகரம். சரியா, இது குறுமை என்ப குறிய பொருள்படும். இது வந்து இயல் என்பது ஓசை. இகரம் அப்படிங்கிறது ஈ என்னும் அந்த உயிர்குறில் வந்து ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாய் குறுகி ஒலிக்கும் இகரத்தை குற்றியல் இகரம் நம்ம சொல்லுவோம். குற்றியல் இகரம் 2 இடங்களில் மட்டும்தான் வரும். ஒரு இடம் பார்க்கலாமா, அதாவது குற்றியல் இகரம் பார்த்தோம் அப்படின்னா நிலைமொழி இறுதியில்னால் என்னது, ஈற்றில் கடைசியில். நிலைமொழி வருமொழின்னு ஏற்கனவே, நிலைமொழினா முதல்ல வர்றது, வருமொழினா பின்னாடி வரக்கூடியது. அப்போ நிலைமொழியினோட கடைசியிலையும் குற்றியலுகரம் வந்து வருமொழியின் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா யகர எழுத்து வந்து இணையும் போது, அதாவது புணரும் போது நிலைமொழி இறுதியில் உள்ள குற்றியலுகரம் இகரமாக வந்து தெரியும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். அதாவது கொக்கு கூட்டல் யாதுன்னு இருக்குது. இதில் நிலைமொழி என்ன, கொக்கு. வருமொழி என்ன, யாது. அப்போ இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈற்றெழுத்து என்னது, கூ அப்படிங்கிற ஈற்றெழுத்து. அந்த கூ ஈற்றெழுத்து வந்து புணரும்போது எப்படி புணரும், இக்கு கூட்டல் ஊ, கூ. அந்த கூங்கிறது எப்படி புணருது, ஈயோட இகரமாக திரிந்து, உகரமாக இல்லாமல் இகரமாக திரிந்து கொக்கியாது. இக்கு கூட்டல் ஈனு இகரமாக திரிவது தான் குற்றியல், கொக்கியாது. அடுத்து படகுன்னு இருக்குது, அது அப்படி தான் படகியாது. குரங்கு குரங்கியாது. எனப்படுவதியாது, இந்த மாதிரி. சரியா, தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது. உகரம் வந்து இகரமாக திரியுது. நாடு நாடியாது. இதே மாதிரி இன்னொன்று பார்க்கலாம். அதாவது மியா அப்படிங்கிறது என்னதுன்னா அசைச்சொல்னு சொல்லுவோம். இதில் குற்றியலுகரத்தில் வரக்கூடியது தான், ஆனால் ஓசை நயத்திற்காக வர்றது தான் மியாங்கிற சொல்லு. இந்த மியாங்கிற சொல்லு பார்த்தோம் அப்படின்னா இம் கூட்டல் ஈனது மீ. இந்த இடம்பெறும்போது மியாங்கிறது சொல்ல இடம்பெறும்போது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா கேள்மியா அப்படிங்கிறது எப்படி, கேன்மியாவாக மாறும். இல் கூட்டல் அது இன்னா மாறுது. சரியா, அடுத்து செல் கூட்டல் மியா ஒரு சொல்லோட சேர்றப்ப சென்மியாவாக மாறும். அதாவது இது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மாத்திரை சொல்ல இடப்படுறப்ப மியா அப்படிங்கிறப்ப ஒரு சொல்ல வரப்போ ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக உடைக்கு. இல்லு வந்து இன்னாவும் இந்த மாதிரி மாறும், பார்த்துக்குங்க. இதுதான் என்னதுன்னா மியா அப்படிங்கிறது வரக்கூடியது குற்றியலுகரத்தில். ஆனால் இந்த குற்றியலுகரம் பார்த்தா அப்படியே தற்போது இப்போ வந்து உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா.
சார்பெழுத்தில் என்னென்ன பார்த்தோம்? இப்போ உயிர்மெய் பார்த்தாச்சு, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை பார்த்துட்டோம், குற்றியல் இகரம், குற்றியல் இகரம் பார்த்தாச்சு. அடுத்து மீதி என்ன இருக்குது? குறுக்கங்கள் இருக்குது. 4 வகை குறுக்கங்கள் இருக்குது. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு 4 வகை குறுக்கங்கள் இருக்குது. அதை பார்த்துடலாம். அதாவது சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைந்து ஒலிக்கும். அந்த குறைந்து ஒலிக்கக்கூடியதான் குறுக்கங்கள்னு சொல்கிறோம். இது 4 வகைப்படும் குறுக்கங்கள். குறுக்கங்கள் அப்படிங்கிறது என்னது? குறுகி ஒலிப்பது. இதில் என்னென்ன வகைகள் இருக்குது? 4 வகை குறுக்கங்கள்னு இப்போ தான் பார்த்தோம். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து 1.5 அல்லது 1 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிச்சிச்சுன்னா அது ஐகார குறுக்கம். சரியா? இதில் ஐகார குறுக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஐகார குறுக்கமில் ஐ அப்படிங்கிற எழுத்து தனியாக உச்சரிக்கும் போது 2 மாத்திரை அளவில் இருக்கும், முழுமையாக ஒலிக்கும். ஆனால் ஒரு சொல்லோடு சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அது சொற்களோட முதல், இடை, இறுதியில் 3 இடத்துலையும் ஐகாரம் குறைந்து ஒலிக்கும். நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தா புரியும். மையம்னு இருக்குது. இதில் எங்கே இருக்குது? ஐகாரம் முதல்ல இருக்குது. இம் கூட்டல் ஐ மை. இது மொழி முதல்ல வந்திருக்குது இந்த ஐகாரம். இது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவாய் ஒலிக்கும். அதாவது ஐ ஒரு சொல்லோட முதல்ல வர்றப்ப எத்தனை மாத்திரை அளவாய் ஒலிக்கும்? குறைந்து 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவாய் ஒலிக்கும். ஐ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு நம்ம படிச்சுப்போம். நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை அளவு. அப்போ ஐக்கு 2 மாத்திரை. அந்த 2 மாத்திரையிலிருந்து சொல்லோட முதல்ல வர்றப்ப குறைந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதே மாதிரி அமைச்சுன்னு இருக்குது. அமைச்சில் எங்கே இருக்குது? இதில் இடையில் வந்துருக்குது. இடையில் வர்றப்ப 2 மாத்திரை அளவு குறைந்து 1 மாத்திரை அளவாக ஒலிக்கும். மொழி முதல்ல வர்றப்ப 1.5 மாத்திரை அளவாகவும், இடையில் வர்றப்ப 1 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்குது. அடுத்து பாருங்கள், இறுதியில் வருது. கடலை, இல் கூட்டலை. இது மொழி இறுதியில் கடைசியில் வர்றப்ப ஐகாரம் தனக்குரிய 2 மாத்திரை அளவிலேருந்து குறைந்து 1 மாத்திரை அளவாக ஒலிக்கும். இடையிலும் இறுதியிலையும் 1 மாத்திரை அளவாகவும், முதல்ல குறைந்து ஒலிக்கிறப்ப 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். அடுத்து ஔகார குறுக்கம் பார்க்கலாமா? ஔகார குறுக்கம் பாருங்கள். ஔகார குறுக்கம் அப்படிங்கிறது அப்படிங்கிற உயிர் நெடில் எழுத்து. இது நெடில் எழுத்து தான். இது தனித்து ஒலிக்கிறப்ப 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும், நம்மளுக்கு தெரியும். இது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரையாக குறைந்து ஒலிச்சிச்சுன்னா அது ஔகார குறுக்கம். இப்போ சொற்களோட முதல்ல மட்டும்தான் வரும். சொற்கள் இடையிலையும் இறுதியிலையும் ஔகாரம் வராது. வவ் எழுத்தை தனியாக உச்சரிக்கும் போது தனக்குரிய 2 மாத்திரை அளவு தான் முழுமையாக ஒலிக்கும். எழுத்தை சொல்லாக அமைக்கிறப்ப அந்த 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். இப்போ கௌதமின்னு பேர் இருக்குது. இக்கு கூட்டல் அப்படிங்கிறது கவுன்னு வரும். சரியா? இது மொழி முதலில் வந்த ஔகாரம். இது மொழி முதல்ல வந்திருக்கு. இந்த ஔகாரம் தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். எடுத்துக்காட்டு ஔடதம், கௌரி, அவ்வியம், வவ்வால், கௌதாரி இதெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். நம்ம ஏன்னா மொழிக்கு முதல்ல தான் வரும் அது மாதிரி இந்த சொற்கள்லையும் பார்த்தா 2 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து மகர குறுக்கம் பார்க்கலாம். மகர குறுக்கம் அப்படிங்கிறது மகர குறுக்கம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அதாவது இம் அப்படிங்கிற எழுத்து சொல்லுவோம். மகர குறுக்கம் இம் மெய்யெழுத்து தனக்கான அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கும். இம்மு மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. அந்த அரை மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கிறது தான் மகர குறுக்கம். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, வரும் வண்டி, பெரும் வணிகன், தரும் வளவன், பலம் வாய்ந்தவன். இதில் பார்த்தோம் அப்படின்னா இறுதியில் நிலைமொழியில் இறுதியில் இம்மு வருதா இல்லையா? இம்மு வருது. இம்மு என்ற ஒற்றெழுத்து தனியாக ஒலிக்கும் போது அரை மாத்திரை. இதே பிற எழுத்தோடு இந்த மாதிரி சேர்ந்து வந்துச்சுன்னா குறைந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கும். இந்த சொற்களில் பார்த்தோம் அப்படின்னா மகரத்தை தொடர்ந்து வகரம் வந்திருக்குது. மகரம் தனக்குரிய மகரம் அப்படின்னா இம்மெழுத்து மா எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்குது. இது மாதிரி போலும், இது பார்த்தோம் அப்படின்னா போலும் என்ன சொல்லை போன் என்றும் மருளும். இது மருளும் என்னும் சொல்லு மருண் என்றும் செய்யுளில் வரும். இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்துக்குங்க. போலும் அப்படின்னா போன் அப்படின்னு வரும். மருளும் அப்படிங்கிறது செய்யல வரும். மருண் அப்படிங்கிற செய்யல வரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன் இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய இம் தனக்குரிய அரை மாத்திரையிலேருந்து 1/4 மாத்திரையாகவும் ஒலிக்கும். இப்போ வரும் வண்டின்னு இருக்குது. அது எப்படி இருக்கா? வரு வண்டி. அந்த இம் மறைந்து வந்திருக்கும். நிலைமொழியில் மகரம் இருக்க வருமொழியில் மகரம்
வந்துச்சுன்னா அப்படின்னா கால் மாத்திரை அளவாக தான் ஒலிக்கும். வரும் வண்டி வருவண்டி, தரும் வளவன் தரு வளவன், அந்த மாதிரி. சரியா? இங்கே உன், இங்கே இன்னுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உன் சென், இந்த மாதிரி. அடுத்து ஆயுத குறுக்கம் பார்க்கலாம். கடைசியாக இருக்கக்கூடிய குறுக்கங்கள், அந்த 10 சார்பு எழுத்துக்களை கடைசி வகை ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது அக்கு. அக்கு அப்படிங்கிறது தனித்து ஒலிக்கும் போது அல்லது மொழியில் இடையில் வரும், சொல்லோட இடையில் வரும்போதும் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இது இந்த ஆயுத எழுத்து தனக்கான அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்குது அப்படின்னா அது ஆயுத குறுக்கம். நம்ம குறைந்து ஒலித்தாவே அது வந்து குறுக்கங்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலித்தாவே அது என்னது குறுக்கங்கள். இப்போ கல் கூட்டல் தீதுன்னு இருக்குது. இதை எப்படி எழுதலாம்? கக்ரீது, குறைந்து ஒலிக்கும். முள் கூட்டல் தீதுன்னா முக்டீது. இல்லு வந்து ரீயாக மாறும். சரியா? அந்த இடத்துல மாறுறப்ப இல்லு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லு வந்து ரீயாகவும் இல் வந்து டீயாக மாறும். முள் தீதுனா முக்டீது, டீயாக மாறுதா இல்லையா? தீது தீது ரீது டீது, அதாவது இல் வந்து ரீயாகவும் இல் வந்து டீயாக மாறும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பல் ஒலி பக்ருளி, அல் கூட்டல் திணை அக்ரிணை. சரியா? இல் வந்து எப்படி இருக்குது? இறுதி எழுத்து பார்க்கணும் நம்ம வந்து. இல் வந்திருக்குதா? இந்த இல் வந்தால் என்ன வந்திருக்கு? ரீயாக மாறி இருக்கா? ரீ. இதே இங்கே பாருங்கள், இந்த இல் வந்துச்சுன்னா பார்த்துங்க, முள் கூட்டல் தீது முக்டி, இது வந்து இந்த இல் வந்தால் டீயாக மாறும். மாறுறப்ப முக்டி. இது இந்த இல் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த கல்க்கு வர இல் வந்துச்சுன்னா ரீயாக மாறும். கக்ரி. இதை பார்த்துக்குங்க, எழுதுகிற தப்பு பண்ணிடாதீங்க. இல் வந்து ரீயாகவும் இந்த இல் வந்து டீயாக மாறும். இப்போ சார்பு எழுத்துக்களுக்கு அப்புறம் நம்ம சுட்டெழுத்துக்கள் பார்த்துடலாம். சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இதை வந்து நம்ம பார்த்துட்றோம். இன எழுத்துக்கள் இந்த மூன்றுமே. ஒன்றை குறிப்பிட்டு சொல்வதற்கு என்ன பயன்படும் எழுத்து, ஒரு குறிப்பிட்டு சொல்வதற்கு பயன்படக்கூடிய அந்த எழுத்து தான் நம்ம வந்து சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சுட்டு எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஆ இ உ, இந்த 3 எழுத்துக்களுமே வந்து சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆ இ உ 3 எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள். அந்த ஊ அப்படிங்கிற சுட்டு எழுத்து வந்து இப்போ வந்து நம்ம வந்து பயன்படுத்தலை. ஊ அப்படிங்கிறது முன்னிலை சுட்டு அல்லது இடமை சுட்டு நம்ம வந்து சொல்வோம். ஈங்கிறது அண்மை சுட்டு, ஆ வந்து செய்மை சுட்டு அல்லது தொலைவை சுட்டு. அந்த ஊ அப்படிங்கிறது என்னதுன்னா முன்னிலை சுட்டு அல்லது இடமை சுட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஊங்கிற சுட்டு வந்து இப்போ வந்து வழக்கத்தில் கிடையாது. உதுக்கான், உவன், உங்கே இதெல்லாம் வழக்கத்தில் இல்லை. சுட்டு எழுத்துக்கள் பற்றி பவனந்தி முனிவர் வந்து சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருக்காங்கன்னா பவனந்தி முனிவர் வந்து ஆ இ உம் முதல் தனிவரின் சுட்டே அப்படிங்கிறது என்ற நன்னூல் இலக்கணத்தில் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இதோட வகைகள்லாம் பார்க்கலாம். இப்போ ஆ இ சுட்டெழுத்துக்களை 5 தன்மைகளில் நம்ம வந்து பகுத்திருக்காங்க. அதில் அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, சுட்டு திரிவுன்னு 5 இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அகச்சுட்டு அப்படிங்கிறது சுட்டு எழுத்துக்கள் சொல்லுக்கு உள்ளே இருந்து சுட்டி காட்டு பொருளை உணர்த்தும். அகச்சுட்டு. அகம் கூட்டல் சுட்டுனா அகச்சுட்டு. அகம் அப்படிங்கிறது என்னது? உள்ளே. அதோட பொருள் என்னது? உள்ளே இருந்து சுட்டி காட்டுது. இப்போ அவள், இவள், அவன், இவன், அது, இது, அங்கு, இங்கு, இந்த மாதிரி சுட்டெழுத்துக்கள் ஆ ஈ வந்து இரண்டையும் நீக்குனா வந்து பிரித்தால் பொருள் தராது. இதில் பாருங்கள், இந்த எழுத்துக்களில் வந்து ஆ ஈ இந்த ரெண்டையும் நீக்கினா இந்த சொல் ஏதாவது பொருள் தருமா? இப்போ அவள்னு இருக்குது. சுட்டெழுத்துக்கள் என்னது? அந்த ஆ நீக்கிட்டால் பொருள் தருதா? பொருள் தரல. இந்த மாதிரி பொருள் தராது. இங்கே இருக்குது பாருங்கள், அவள், இவள், இந்த சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டோம்னா பொருள் தராது. இது வந்து என்ன சுட்டுனா அகச்சுட்டு. இரண்டாக பிரிக்க முடியாவிட்டால், பிரித்தால் பொருள் தராதது, பிரிக்க முடியாதது தான் அகச்சுட்டு. அடுத்து புறச்சுட்டு அப்படிங்கிறது என்னதுன்னா சுட்டெழுத்துக்கள் சொல்லுக்கு புறத்தே இருந்ததை வெளியே, புறம்னா என்னது? வெளியே. அந்த புறத்தே இருந்து சுட்டி காட்டக்கூடிய பொருளை உணர்த்துவதால் புறச்சுட்டுன்னு சொல்லுவோம். புறம் கூட்டல் சுட்டு புறச்சுட்டு. புறம் என்பதன் பொருள் என்னது? வெளியே. அதாவது அவ்வீடு, இம்மனிதன், அக்குளம், இம்மாடு, அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல், இம்மரம், அமர்வு. இதில் பார்த்துடுங்க, சுட்டெழுத்துக்கள் வந்து ஆயி இந்த ரெண்டையும் நீக்கிட்டோம்னா பொருள் தருமா? பிற எழுத்துக்கள் பொருள் தருது. இதில் பாருங்கள், வீடில் அந்த ஆவை நீக்கிட்டோம்னா வீடு அப்படிங்கிற பொருள் தருதா? பொருள் தருது. இது மனிதன், குளம், மாடு, நீர்வீழ்ச்சி, இந்த மாதிரி அந்த சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரக்கூடியது தான் புறச்சுட்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அண்மை சுட்டு. அண்மை சுட்டு அப்படிங்கிறது அண்மையில் உள்ளவற்றை சுட்டி காமிப்பது தான் அண்மை சுட்டு.
அண்மை சுட்டு வந்து என்னன்னு சொல்கிறோம், அதோடைய எழுத்து அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னா ஈங்கிறது தான் அண்மை சுட்டு. அந்த 2 எழுத்துக்கள் பார்த்தோம்னா ஆ இ, இதில் ஈங்கிறது என்ன சுட்டு, அண்மை சுட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் அண்மை கூட்டல் சுட்டு அண்மை சுட்டு. அண்மை என்பதன் பொருள் என்னது, அருகில். அதாவது இவர், இவை, இவள், இவன், இது, இந்த, இங்கு, இம்முறம் இந்த சொற்களில் ஈ என் எழுத்து சுட்டி பொருளை வலியுறுத்தி வருகிறது. இதுதான், அதனால தான் இது வந்து என்னது, அண்மை சுட்டு. அடுத்து சேய்மை சுட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேய்மையில் உள்ளவற்றை சுட்டி காமிப்பது தான் சேய்மை சுட்டு. சேய்மை அப்படின்னது, சேய்மை சுட்டோட எழுத்து என்னது, ஆ அப்படிங்கிற எழுத்து. சேய்மை சுட்டு, சேய்மை கூட்டல் சுட்டு தான் சேய்மை சுட்டு. சேய்மை என்பதன் பொருள் வந்து என்னது, தொலைவில். அது எப்படி ஆ வரும், அவன், அது, அந்த, அங்கு, அம்மரம், அவிடு, இது எல்லாமே ஆ என்னும் எழுத்து வந்து சுட்டி பொருளை சொற்களில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, சேய்மை சுட்டு. தொலைவு சேய்மைன்னு சொல்லுவாங்க, தொலைவுன்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து சுட்டு திரிவு. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா சேய்மை அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அகச்சுட்டுலேயே சேய்மை அகச்சுட்டு. அங்கே அப்படின்னா பிரிக்க முடியாது, தொலைவில் இருக்க ஆள வருதுல, அதான் சேய்மை அகச்சுட்டுன்னு சொல்லுவோம். இந்த பக்கம், இந்த கூட்டல் பக்கம்னு சொல்லுவோம். அப்போ அண்மை புறச்சுட்டு. அண்மையில் ஈனா என்னது, அண்மை. அப்போ அண்மையில் புறச்சுட்டுவாக சொல்லுவோம் இந்த பக்கம். அப்பக்கம்னா ஆ கூட்டல் பக்கம். இது எப்படி வரும், சேய்மை புறச்சுட்டுலாம் வரக்கூடியது. இதையும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து சுட்டு திரிபு பார்க்கலாம். சுட்டு திரிபு அப்படின்னது அந்த மரம், அந்த வீடு, இந்த மாடு, இந்த கட்டில், இந்த மாதிரி ஆயி சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து வரும். இது எப்படி வரும், அந்த இந்த அப்படிங்கிறத வரக்கூடியது தான் சுட்டு திரிபு. சரியா? அந்த இந்தன்னு வருதா இல்லையா, அந்த மரம், அந்த வீடு, இந்த மாடு, இந்த கட்டில், அந்த இந்த ஆயின் சுட்டெழுத்துக்கள் வந்து மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் சுட்டு திரிபு. அடுத்து இப்போ சுட்டெழுத்துக்களுக்கு அடுத்து வரக்கூடியது வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் பார்க்கலாம். வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஒரு சில வினா எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா சொல்லோட முதல்ல வரும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியிலும் இடம்பெறும். இப்போ வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும். என்னென்ன எழுத்துக்கள், ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படிங்கிற 5 எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள் இருக்குது. சொல்லோட முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஏ, யா. அதாவது எப்படி கேள்வி கேட்கலாம், எங்கு, யாருக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து கேள்விகள் கேட்கலாம். எது வந்தது, யார் சொன்னார், யாருக்கு நடந்தது. ஏ, யா அப்படிங்கிறது சொல்லோட முதல்ல வந்துச்சு அப்படின்னா அது முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். சொல்லோட இறுதியில் எந்த எழுத்து வரும் அப்படின்னா சரி, இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் ஆ, ஓ, இந்த 2 எழுத்துக்கள் வரும். அதாவது ஆவோனா பேசலாமோ, தெரியுமோ, சொன்னவன் அவனா அப்படின்னு வரலாம், சொன்னவன் அவனோ அப்படின்னு வரலாம். இது சொல்லோட இறுதியில் வரக்கூடியது. மொழிக்கு முதல்லையும் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் 2 எழுத்துலேயும் வரும். என்ன எழுத்துனா ஏ அப்படிங்கிற எழுத்து சொல்லோட முதல்லையும் வரும், இறுதியிலேயும் வரும். சொல்லோட முதல்ல என்ன, ஏன், சொல்லோட இரு நீதானே, ஏன் வந்தாய், அந்த மாதிரி வரலாம். சொல்வது அவனே, சொல்லோட இறுதியில் வரக்கூடியது. சொல்லோட முதல்ல மட்டும் வினாப்பொருளில் தரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை, 2 எழுத்துக்கள். சொல்லோட முதல்ல வினாப்பொருளை தரும் மொத்தம் 3. வினாப்பொருளை தரும் மொத்தம் 3. வினாப்பொருள் தரக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சொல்லின் முதல்ல வர்றது 2 எழுத்துக்கள், சொல்லின் இறுதியில் வர்றது 2 எழுத்துக்கள், சொல்லின் முதலும் இறுதியிலும் வரக்கூடியது ஒரே ஒரு எழுத்து. இந்த 5 எழுத்துக்களும் வினா எழுத்துக்கள், தெரிஞ்சுக்குங்க. சரியா? இதுலேயும் இருக்குது வினா, அகவினா, புறவினான் இருக்குது. வினா எழுத்துக்களில் அகவினா. அகவினா அப்படிங்கிறது வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தரும். அந்த வினா எழுத்துக்களை நீக்கினா என்னது, பிற எழுத்துக்களுக்கு பொருள் வராது. அது என்ன, எது, ஏன். புறவினா அப்படிங்கிறது என்னென்னா வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை வரும், இதில் வினா பொருளை தரும். ஆனால் வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரக்கூடியது தான் புறவினா. எப்பையன், இதில் எப்பையனில் ஏ அப்படிங்கிற எழுத்தை நீக்கிட்டால் பையன்னு பொருள் தருது. அவனா அப்படிங்கிற அந்த ஆங்கிற எழுத்து நீக்கிட்டோம்னா பொருள் தரக்கூடியது. அந்த எழுத்தை நீக்கினாலும் பொருள் தரக்கூடியது புறவினா, எழுத்தை நீக்கினா பொருள் தராதது அகவினா. அடுத்து இணை எழுத்துக்கள் பற்றி நம்ம பார்த்துடலாம். இணை எழுத்துக்கள் என்பவை என்ன, இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒத்த தன்மை கொண்ட எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இணை எழுத்துக்கள் அதோட வடிவம், ஒலி, பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, காலம், இதெல்லாம் வந்து வச்சு பிரிக்கிறாங்க இணை எழுத்துக்களை. இதில் இணை எழுத்துக்களை வந்து 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் என்னது, இணை எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்களுக்கும்
இந்த 6 வல்லின மெய் எழுத்துக்கள் படிச்சிருப்போம்ல, அந்த 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதற்கு இனமான வல்லின எழுத்து தான் வரும். பார்த்தோம்னா புரியுங்க. இக்கு அப்படிங்கிறது இங்கு இக்கு. இந்த இக்கு அப்படிங்கிறது என்னது? வல்லின எழுத்து. இதுக்கு இனமான எழுத்து இங்கு. இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, அதுக்கு இனமான எழுத்து தான் வரும். சரியா? இத்து இந்து, இப்பு இம்மு, இங்கே இரு இன்னு. இந்த 6 வல்லின எழுத்துக்களும் 6 இனமான மெல்லின எழுத்து வந்திருக்கு. திங்கள், மஞ்சள், மண்டபம் சொற்கள் பாருங்கள். சந்தனம், அம்பு, தென்றல். இதில் வல்லின எழுத்துக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு? ஒரு மெல்லின, அதுக்கு இனமான மெல்லின எழுத்து வந்திருக்கா இல்லையா? அடுத்து பாருங்கள். இரு, இல்லு, இவ்வு, இல்லு. இது பார்த்தோம் அப்படி இடையின எழுத்துக்கள் வந்து அந்த 6க்கு ஒரே இனம் தான், அதே எழுத்து தான் வரும். அடுத்து உயிரெழுத்துக்கள் பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் உண்டா? இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள். ஆ, ஆ, இ, உ, ஊ, ஏக்கு ஏ, ஈக்கு ஐ வரும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வந்து ஈக்கு ஐ வரும், ஓக்கு ஓ வரும். அது மாதிரி ஊக்கு என்ன வரும்? அவ் வரும். ஈக்கு ஐ வரும், ஊக்கு அவ் வரும். இணை எழுத்துக்கள். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 இடத்துல வரும். ஈக்கு வந்து இங்கே ஈக்கு ஈ வரும், ஐக்கும் ஈ வரும். அது மாதிரி ஊ வந்து ஊக்கு ஊரும், அவ்வுக்கும் ஊ எழுத்து தான் இனமாக வரும். சரியா? மெய்யெழுத்துக்கள் போலவே அந்த உயிரெழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் இருக்குது. உயிரெழுத்துக்களை குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாக இருக்கும். குறில் எழுத்து இல்லாத அந்த ஐக்கு ஈக்கும் இணை ஐ எழுத்துக்கு வந்து ஈ வந்து இணை எழுத்தாக வரும். அவ் என்ன எழுத்துக்கு வந்து ஊ என்பது இணை எழுத்தாக வரும். சொல்லோட உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வந்து சொல்ல வந்து உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வருவதில்லை. அளபடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குறில் எழுத்து வரும். இந்த மாதிரி அளபடையில் ஓ ஓ அப்படிங்கிறது, தூம், ஓதல், தூம், இதெல்லாம் தளி, இதெல்லாம் அளபடையில் வரக்கூடியது. அளபடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குறில் எழுத்து சேர்ந்து வரும். தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்துக்கள் கிடையாது. ஆயுத எழுத்துக்கு என்னது? இணை எழுத்து இல்லை. நம்ம அடுத்த வீடியோவில் மயங்கொலிகள் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.